ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எப்படியுமே நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, என்னோடய ஒய்ஃப் என்னுடைய குட்டிமாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பிறந்தநாள் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து என்னோடய குட்டிமா கொஞ்சம் சர்ப்ரைஸாக வந்து இந்த வீடியோவில் வந்து ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் வந்து என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நைட்டு வந்து 12 மணி ஆகுது. என்னோட குட்டிமாவை வந்து எப்போவுமே அவங்க வந்து தூங்க மாட்டாங்க. அதனால் வந்து தூங்குற மாதிரி சர்ப்ரைஸ் எங்களால் பண்ண முடியல. அதில் முழிச்சு தான் இருக்காங்க. அதனால் வந்து முழிக்க வச்சு எங்கள் வீட்டில் கேக் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியாக கேக் வெட்டியிருக்கோம். அது கேக் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவளுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது வந்து எப்படி தம்ப்நெயில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கேன். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட் கேக் வெட்டிட்டு அந்த சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டு அந்த சர்ப்ரைஸ் வந்து எதுக்காண்டி கொடுத்தேன் அப்படிங்கிறது நான் விளக்கம் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு லவ் மூமெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக்லாம் எடுத்து வந்துருக்கப்பா அவளுக்கு பிறந்தநாள் உங்களுக்கு. தீப்பெட்டி எடுத்து வந்திருக்கீங்களா? தீப்பெட்டி எடுத்து இல்லையா, நம்ம வட்ட தீப்பெட்டியே தான் மறந்துடுறோம். தீப்பெட்டி எடுத்துவா. கேக் வேணுமா மாதிரியா? இந்த கேக் வச்சுக்கோ. இந்த அம்மா வெட்டோண்ணா, நீ கேக் வச்சுக்கோ. இந்த அரியானே கேக் வச்சுக்கோங்க. இந்தாங்க. வேண்டாமா கேக் வேண்டாமா? இந்தாடா கேக்கு. இது கேப் போட்டுக்கிறேன். கேப் வந்து 25 ரூபா, சும்மா கிடையாது. சின்ன பிள்ளைக்கு வாங்க மாதிரி அந்துருமா? சரி இருக்கட்டும். நல்லா இருக்கலாமா? கேக்கு வெடிக்கும், வெடி வச்சிருக்கேன். தெரிச்சிடாது இல்ல தள்ளிக்கிட்டு அப்படி சரிஞ்சிடா. கேக் மட்டும் தான் படிப்போம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. அதுக்கப்புறம் லைன் தெரியாது. நல்லா இருக்குல்ல காட்டினது எல்லாமே. அதான் ரியானே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஆமாங்க ஆமா. கேக்குமா இனிப்பு? ரியானே அது 12 மணிக்கு மேலாவது முடிச்சுட்டு கிடக்கான். வேணுமா? இப்ப நீங்க எனக்கா இது பேரு ரொம்ப நல்லா இருக்கனா? சூப்பர் சூப்பர். கிஃப்டா? கிஃப்ட் என்ன கிஃப்ட் வேணும்? நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன். என்ன கிஃப்ட் வேணும் எனக்கு? மிகப்பெரிய கிஃப்ட்டுவே உண்மைக்கும் நீ நினைச்சு பார்க்காத ஒரு கிஃப்ட் இருக்கு. உண்மைக்கும் தான் உண்மையும் கிஃப்ட் இருக்கு. என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப நாள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்ப அந்த விஷயத்த. என்ன சொல்லுவோம்? எனக்கு சொல்லு என்னது? பச்சை குத்திருக்காம உண்மைக்கோ போய் சொல்ற சும்மா இருக்கு. பச்சை குத்திருக்கேன் எடுத்த நாள் வந்து தண்ணி போட்டு சத்தியமா பிளட், உண்மையான பிளட். இந்த நேம் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் அதுக்கு நான் உங்க பிறகு வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா இவருடைய ஃபோட்டோவை நான் குத்திட்டேன். இப்போ வந்து நேம் கொடுத்ததுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. அதை வந்து நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். நல்லா இருக்கா? நல்லா இருக்காம்மா? இதுதான் லேட் ஆகிட்டு. இதுக்காண்டி இப்போ நான் இன்னைக்கு ஃபுல்லாக கிளி வேற வாங்கினேன். எதுக்கு லேட் லேட்டாக மாதிரி இருக்குது. எனக்கு பச்சை மாதிரி தான் இருக்கும். இது வரைஞ்ச மாதிரி தான் இருக்குமா? பறஞ்சிருக்கேன்னு நினைக்கும். கரும்பு கலர்லாம் மை வருது. ஏமாத்தல உன்னைக்கு டாட்டா அடிச்சிருக்கேன். ஏமாத்தானங்க செய்யலாம். இதெல்லாம் ஒட்டியே மாட்டாங்க. போய் சொல்றீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காண்டி என்னோட குட்டிமாவோடைய நேம் குத்துனா அப்படின்னா அதுக்கு பெரிய ரீசன் இருக்குது. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. என்னோடய குட்டிமாவோடைய ஃபேஸ், என்னுடைய குட்டிமாவோடைய முகத்தையே நான் வந்து டேட்டா குத்திருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது முன்னாடி குத்திருப்பேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னோடய குட்டிமாவை ஃபேஸை வந்து நான் வந்து கையில் குத்திருப்பேன். இப்போ வந்து எதுக்காண்டி இந்த நேம் குத்துனா அப்படின்னா நான் எப்போவுமே ஜிம் பண்ணின போட்டு இந்த வீட்டில் இருக்கும்போது ஜிம் பண்ணி போடுவோம்ல, போட்டுட்டு இருக்கும்போது என் குட்டிமா வந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பேரை வந்து நான் நெஞ்சில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட குட்டிமா பேரை வந்து நெஞ்சில் எழுதிக்கிட்டே இருப்பாங்களா, நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னடா எனக்கு சொல்லுவா, எனக்கு குட்டிமா சொல்லுவா, நான் எப்போவுமே உன் நெஞ்சில் இருக்கணும் நெஞ்சில் சொல்லிட்டே இருப்பா பார்த்துக்கோங்க. அது வந்து எனக்கு அப்போ புரியலை. நான் வந்து பேனா வச்சு என்னோடய குட்டிமா வந்து பேனா வச்சு நெஞ்சில் எழுதுவாங்க. இங்கிட்டு வந்து என்னோடய குட்டிமா பேர் கன்னிகன் எழுதுவாங்க, இங்கிட்டு வந்து ரியான் பேர் எழுதுவாங்க. அதனால சரி நான் யோசித்தேன், சரி நம்ம என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. சரி ரைட்டு, நம்ம வந்து இப்போ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஷாக் ஆவாங்க. ஏன்னா நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்கும். நான் இந்த கிஃப்ட்டு பண்ணியுமே அவங்க நம்பவே இல்லை. அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது வந்து டேட்டோ வந்து ஸ்டார்டிங் அடித்தோடனே பென்சில் வச்சு எழுதுன மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையாகவே டேட்டோ அடிச்சிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் டேட்டோ அடித்தது. அது எப்படிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப பெயின் இருந்துச்சு. பெயினோட தாண்டி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு குட்டிமா பேர் குத்துனதுனால. நான் பெருசாக குத்தலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தான் இடம் வந்து இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி வந்து இல்லை கழுகு படம் குத்தி இருக்கும், நல்லா இடம் இருந்திருக்காது. கண்டிப்பாக என்னோடய குட்டிமா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே ப்ளஸ் நாளைக்கு வந்து குட்டிமாவுக்கு வந்து வெளியே போய் கோயிலில் சாமி கும்பிட்டு அது ஒரு வீடியோ போடும். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து நாளைக்கும் கேக் வெட்டி இருக்குது. இது வந்து சும்மா சர்ப்ரைஸ் கொடுக்கறனால சரி 12 மணிக்கு கேக் வெட்டுன்னு சொல்லி என்னடா சிம்பிளாக வெட்டின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு பயங்கரமாக என் குட்டிமா கேக் வெட்டி நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் நாளைக்கு போடுற வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து டேட்டா குத்துற வீடியோ போடுறேன். அந்த டேட்டா குத்துன பெயின் அந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சர்ப்ரைஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் பாய்.